Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம மசாலா முட்டை போண்டா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 3 முட்டை வேக வச்சு பாதியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கான மசாலா இப்ப பண்ணிரலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமா கடுகு சேர்த்துக்கிட்டு கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூளும் கொஞ்சமா உப்பும் சேர்த்து வெங்காயத்தை ஃபர்ஸ்டா வதக்கிக்கலாம். இந்த மசாலாக்கு தேவையான காரத்துக்கு நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கோடையவே உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு இந்த வெங்காயம் மசாலாஸோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி மாவை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஒரு பவுலில் 1/2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கலருக்காக. தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் எண்ணெய், இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலக்கிக்குங்க. கட்டி இல்லாமல் கலக்கிக்குங்க. இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த முட்டை மேலே நான் மிளகுத்தூள் தூவிக்கிறேன். இப்போ ஒரு பாதி முட்டை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு மசாலா அது மேலே வச்சு இப்படி அமுக்கி ஒரு முழு முட்டை மாதிரி பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரி நான் இப்போ இன்னொன்று பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் மிச்சம் இருக்கிற முட்டை மேலேயும் மசாலாவை கோட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான், நம்ம எக் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடான எண்ணெயில் நம்ம பண்ணி வச்சுருந்த பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுருங்க. ஒரு நிமிஷம் 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்ம மசாலா முட்டை போண்டா ரெடி ஆகிடும். பொதுவாக முட்டை போண்டானா வேக வச்ச முட்டையை பஜ்ஜி மாவில் டிப் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் இது நம்ம மசாலா பாதி முட்டை பாதி வச்சு செய்கிறதுனால இதோட ருசி இன்னும் அதிகமாக இருக்கும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து நீங்கள் சூடாக சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணி வச்சுருந்த மற்ற மசாலா முட்டையவும் மாவில் டிப் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எப்படி ஸ்பெஷல் மசாலா முட்டை போண்டா செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.